இதுவரை எங்களை நடத்தி வந்தவர், நீர் உண்மை உள்ளவர். இதுவரை என்னை நடத்தியவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தியவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். சேர்ந்து சொல்லும், நடத்திடுவீர் நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர் நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். சேர்ந்து பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர் நடத்திடுவீர், இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். சேர்ந்து சொல்லும், நீரே யெகோவா நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நற்கிரியை என்னில் துவங்கியவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கினவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவார். முதிர் வயதானாலும் நடத்திடுவார், உண்மையாய் நடத்திடுவீர். முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர்.
விசுவாசிக்கிற ஒரு மாத்திர சத்தத்தை உயர்த்தி நடத்திடுவே நடத்திடுவே இனிமேல் இயேசுவே கடைசி வரை நடத்திடுவே ஓ நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே தேவன் அவர் நம் கூடவே இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் நேர்த்தியாய் அவர் தம்முடைய விருப்பத்தின்படியே தம்முடைய சித்தத்தின்படியே நம்முடைய எல்லா தேவைகளையும் அவரை சந்தித்து வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் இந்த காலைவேளையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், இதுவரை எங்களை நடத்தினவர், இனியும் நீர் எங்களை நடத்தி செல்ல உண்மை உள்ளவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த உங்களுடைய அன்பின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் ஆண்டவரை நோக்கத்தை நீர் பூரணமாய் நிறைவேற்றி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்ன காரியத்திற்காக எந்த வாஞ்சையோடு எந்த காரியத்தை வேண்டி அவர்கள் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரை நாங்கள் அறியோம். நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிற தேவன். எங்கள் இதயத்தின் ஆண்டவரை உள்ளந்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது போல எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் செய்து எங்களை உங்களுடைய சபை நடுவே எங்களை சாட்சியாக நிற்க வைக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே நீர் எங்களுக்காக செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனை வேலை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்பா, நீர் மாத்திரமே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் ஆண்டவர் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். எத்தனை பேருக்கு தேவன் நல்லவராகவே இருந்திருக்கிறார்? தேவன் இம்மட்டுமாய் நம் குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவர் கிருபையினால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை நாம் ஆராதிக்கப் போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த சில பாடல்கள். வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் நம்மை காத்த அவருடைய சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரை மூழ்காமல் தாங்கும் கிருபை. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து கரங்களை தட்டுவோமா? நல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். சேர்ந்து பாடுவோம். வல்ல கிருபை நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். உங்க கிருபை என்னை தாங்கினதே, உன் கிருபை என்னை நடத்தினதே, உன் கிருபை என்னை தாங்கினதே, உன் கிருபை என்னை நடத்தி. அல்லே அல்லே அல்லேலூயா,
கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்ல கிருபை வல்ல கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் வல்ல கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல். உங்க கிருபை உங்க கிருபை என்னை தாங்கினதே. கிருபை என்னை நடத்தி சந்தோஷத்தோடு சொல்லுவோம். கிருபை என்னை தாங்கினதே. கிருபை சேர்ந்தவரை உயர்த்தி அல்லே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. சேர்ந்து பாடும். பலவித சோதனை நெருக்கத்தின் நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. உங்க கிருபை என்னை தாங்கினதே. உன் கிருபை என்னை நடத்தினதே. உன் கிருபை என்னை தாங்கினதே. உன் கிருபை என்னை சேர்ந்து சொல்லுவோம். அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபையோ வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல். அந்த கிருபையை உயர்த்தி. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல். அந்த கிருபை உங்க கிருபை என்னை தாங்கினதே. உன் கிருபை என்னை நடத்தினதே. உன் கிருபை என்னை தாங்கினதே. உன் கிருபை சேர்ந்து சொல்லுவோம். ஓ அல்லே அல்லேலூயா இயேசுவே நீ உயரட்டும். அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. இன்னும் ஒரு விசை. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அவர் கிருபை மட்டுமாய் தாங்கினது நம்புறீங்க? தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். ஆமென். எதிரிகள் நம்ம விழுந்து போவோம் அடிந்து போவோம் எதிர்பார்த்திருக்கிற அந்த நாட்களில் தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்முடைய தலையை உயர்த்தி இருக்கிறார். நம்மளை அமர செய்திருக்கிறார். நம் கால்களால் நிற்க வைத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய கிருபை. ஆமென். நல்ல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த பாடலை பாடுவோம். வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே. இந்த பாடல் வரிகள் இப்படியாக சொல்கிறது. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யுமா.
நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வல்லக்கரம் அது பராக்கிரம் செய்கிறதா இருக்கிறது. ஆமென். நம்மளை ஆராதிக்க ஆராதிக்க அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த தேவனுடைய கரம் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. விசுவாசத்தோடு வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஒரு விசை வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். தினமும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆமென். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. தினமும் கொள்வோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. இயேசுவே வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது,
சிறந்தாரே. சேர்ந்து சொல்லுவோம், வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை சேர்ந்து சொல்லுவோம், ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் யாவரும் எழுந்து நிற்போம். நான் கொஞ்ச நேரம் கூட தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் வெற்றி சிறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிசாசோடைய எல்லா சதி ஆலோசனைக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் என்னையும் என் குடும்பத்தையும் இம்மட்டுமாய் பாதுகாத்து என்னை நிற்க வைத்திருக்கிறீர்களே. ஆண்டவரே, உம்முடைய என்மேல் பாராட்டின நீர் வைத்திருக்கிற உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இரக்கம் பெரியதப்பா. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் பாராட்டின தயவு இரக்கம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நன்றி செலுத்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை உங்கள் மேலும், உங்கள் குடும்பங்கள் மேலும், உங்களுடைய பிள்ளைகள் மேலும், உங்களுடைய எல்லா காரியங்கள் மேலும் இறங்கி வருகிறது. இயேசுவே, உங்களுடைய கிருபை பெரியது ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என் வாழ்க்கையில் நீர் ஆண்டவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறவரே, ஆண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். கிருபை 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 பெரியது, கிருபை பெரியது ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் என்னை தொடுவதில்லையே, மரணம் என்னை தொடுவதில்லையே. சேர்ந்து சொல்லுவோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் என்னை தொடுவதில்லையே, எந்த மரணம் என்னை தொடுவது. சேர்ந்து சொல்லுவோம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓஹோ, ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தம், ஒரு விசை ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா, கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம் என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேனே. அவர் உள்ளங்கையில் வரைந்துள்ளதா, நான் எதற்கும் கலங்கிடேனே. நாங்க சொல்லுவோமா? கர்த்தரின் கரம் என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேனே. அவர்
பாடுகள் என்னை என்ன செய்திடும், உலக பாடுகள் என்னை என்ன செய்திடும். ஆண்டவரின் கிருபை என்னோடு, ஆமென். ஆண்டவரின் கிருபை என்னோடு. சேர்ந்து சொல்லுவோம் ரத்தம், ஓ ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்பா ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சேனைகளின் தேவன் என்னோடு, அந்த எதிரி படை அணுகுவதில்லை. ஓஹோ, சாத்தானின் சதி நாசங்கள் என்னை ஒருபோதும் நெருங்குவதில்லை. சேர்ந்து சொல்லுவோமா, சேனைகளின் தேவன் என்னோடு, அந்த எதிரி படை அணுகுவதில்லை. சாத்தானின் சதி நாசங்கள் என்னை ஒருபோதும் நெருங்குவதில்லை. கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும். சொல்லுவோம், கர்த்தரின் கரம் பராக்கிரமம், கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும். ஓ கர்த்தரின் கரம் பராக்கிரமம். ஆண்டவரின், ஓ ஆண்டவரின் வல்லமை என்னோடு, என் ஆண்டவரின் வல்லமை. சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தியோ. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவியான தேவன் என்னோடு, ஓ அசுத்த ஆவி அணுகுவதில்லை. கிறிஸ்துவின் சிந்தையின் மேலே நான் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன். சொல்லுவோம், ஆவியான தேவன் என்னோடு, அந்த அசுத்த ஆவி அணுகுவதில்லை. கிறிஸ்துவின் சிந்தையின் மேலே நான் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன். பரலோகமே, பரலோகமே எங்கள் இல்லமே, பரலோகமே எங்கள் இல்லமே. உழைப்போமே பிழைப்போமே, நாங்கள் உழைப்போமே பிழைப்போமே. ஓ ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், அந்த நாமத்தை உயர்த்துவோமா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ மரணமே மரணமே உன் கூரெங்கே, பதானமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சேர்ந்து சொல்லுவோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். ஆமென். ஓ எந்த மரணம் என்னை தொடுவதில்லையே. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். அப்பா நீ தந்த விடுதலைக்காக, சுகத்திற்காக, பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கிரியை செய்கிறவரே, உம் ரத்தத்தினால் உண்டான பலனை எங்களுக்கு தருகிறவரே, எங்கள் மேல் உள்ள ஆவியை அனுப்புவீராக, பலமான கிரியை நடப்பிப்பீராக ராஜா. இயேசுவே ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசுவின் 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 ரத்தம் ஜெயம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தினால் எங்களை விடுதலையாக்கினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சாத்தானின் சதி ஆலோசனை எதிரிப்பட எங்களை அணுகாமல் உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக வேலிடைத்து பாதுகாத்தவரே நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கிருபை கிருபை கிருபைக்காக நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் பாதுகாத்ததுனால, எங்களை விடுவித்ததுனால எங்கள் ஆத்துமா உம்மையே நோக்கி நன்றி செலுத்துகிறது ராஜா. உம்மை நோக்கியே அமர்ந்திருக்குது ராஜா. எத்தனை பேரோட ஆத்துமா இன்றைக்கு அதனுடைய சமூகத்தில் நன்றி உள்ளதாய் காணப்படுகிறது.
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது அந்த நன்றி உள்ள இதயம் மாத்திரம்தான். இதுவரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தும் பொழுது தேவன் இன்னும் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அவர் கட்டவிழ்த்து விடுகிறவராக இருக்கிறார். நம்ம குடும்பங்களில், நம்ம வியாபாரங்களில், நம்முடைய ஸ்தலங்களில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய சுகத்தில், எல்லாவற்றிலும் நன்மையை தேவன் கட்டவிழ்த்து விட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மூலமாக அவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ராஜா நீர் நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, இவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. சொல்லுவோமா? என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணமோ உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமோ உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒருபோதும். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்கிற்கும் மேற்கிற்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் தூரம் போல
பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும், எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், பாவம் என்னை, ஓ பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. எந்த பாவம் என்னை ஒருபோதும், ஒரு விசை சுகவீனம் என்னை ஒருபோதும், சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என்னை சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை. ஓ அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் ஒரு விசை கூட மறவாதே, ஒரு நாளும். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் ராஜா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சிகளை கேட்க போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்க. நீர் எந்த காரியத்தோடு நீங்களோடு இடைப்பட நீர் சுத்தமுள்ளவராயிருக்கிறீரோ உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். மகளை மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படுவதாக உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம்.
இந்த வேத வசனங்களை, இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, அது விலையேறப்பட்டது, அது திட அஸ்திபாரமானது, அது மூலை கல்லாக இருக்கிறது. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பதறமாட்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனை குறித்த வெளிப்பாட்டு. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், நம்ம ஏன் இயேசுவின் மேலே அவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது திட அஸ்திபாரமானது, அது தள்ளப்பட்ட கல், ஆனால் மூளைக்கு அது தலைக்கல்லாயிற்று. வேதத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அது அல்லவா, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த வசனங்களை கவனிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம், இயேசுவை குறித்த வார்த்தை, இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு அவரை விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் ஏராளம். நமக்கு எத்தனையோ பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இந்த உலகத்தில் மனிதர்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது. எதிர்பாராத தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது, எதிர்பாராத இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது, எதிர்பாராத துயரங்கள், நம்ம நினைத்து பார்க்காத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்தித்து விடுகிறது. மனிதர்கள் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கடந்து போகிறார்கள். அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சில நேரத்துகளே தாங்கிறதற்கு பலன் இருக்கிறது. இப்படியே காலங்களும் நாட்களும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கங்களும் பாடுகளும் வரும்பொழுது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இப்படி வாழ்க்கையில் நடந்து விட்டதே, இப்படி வாழ்விலே சம்பவித்து விட்டதே என்று அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இனிமே எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இனிமே எப்படி வாழ போறேன்னு தெரியல, இனிமே எப்படி தலை நிமிர்ந்து நடக்க போறேன்னு தெரியல, இனிமே எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, நான் நினைச்சது ஒன்று, வாழ்க்கையில் நடந்தது இன்னொன்று, நான் எதிர்பார்த்தது ஒன்று, என் வாழ்க்கையில் சம்பவித்தது இன்னொன்று. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கலங்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் ஒரு கலக்கத்தோடும் பதற்றத்தோடும் தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு கூட்டத்தில் கடந்து போயிருந்த பொழுது, கூட்டம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு தாயார் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு ஜெபிக்க கொண்டு வந்தார்கள், ஜெபிக்க கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை +2 படிக்கிற பிள்ளை, அவள் +2 படித்து கொண்டிருக்கிறாள். பாருங்கள், அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். நான் சொன்னேன், ஏன் இந்த பிள்ளையை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அவர்களினிடத்தில் நான் இப்படி வாழ்கிறேன், இப்படி இருக்கிறேன், எனக்கு இப்படி பயமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், இவர்கள் ஒரு பதற்றத்தோடு நிற்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பதற்றமான நிலைக்குள்ளேயே இவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஜெபத்தை முடித்துவிட்டு, ஏன் அம்மா உங்களுக்கு இந்த கலக்கம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஒவ்வொரு நாளும் பதறிக்கிட்டே வாழ்கிறீர்களே? இந்த பிள்ளையை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, இந்த பிள்ளையை குறித்த பாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் வெளியே சொல்லலை, நீங்கள் யாரிடத்திலும் அதை குறித்து பேசலை. ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா, ஒரு பதற்றம் இருக்கான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே பயமாக இருக்குது பாஸ்டர். என்ன பயம்? இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அவளை நான் முன்னாக அனுப்பி விடுவேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் போய் விடுவாள், நான் கூட போக மாட்டேன். அவளுக்கு தெரியாமல் நான் அவளை ஃபாலோ பண்ணுவேன், அவளுக்கு பின்னால் நான் நடப்பேன். கொஞ்சம் தூரம் தள்ளி அவள் போக விட்டு நான் பின்னால் போவேன். ஏன் அப்படி போகணும்? +2 படிக்கிற பிள்ளை தானே,
ஏன் அவளுக்கு போக தெரியாதா? அவர்கள் சொன்னார்கள், என்னன்னு தெரியல, இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டு என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ, இவன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாளா, இவன் ஒழுங்கா படிச்சுட்டு வருவாளா, ஒருவேளை இவளுக்கு ஏதாவது நடந்துட்டுன்னா, இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னா நான் என்ன செய்வேன்? எனக்கு என் பிள்ளையை குறித்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் நான் பாருங்க, இந்த ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு நான் பின்னால் ஃபாலோ பண்ண, கூட்டிகிட்டு போக மாட்டேன், பின்னால் ஃபாலோ பண்ணுவேன். அதுபோல் திரும்பி வரும் பொழுதும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பதற்றமாக இருக்கிறது என் பிள்ளையை குறித்து. என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், என் பிள்ளை இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை தான், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ. கவனிங்கள், தேவையில்லாத சில கலக்கங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகள் மனுஷனுடைய இருதயத்தை பதற பண்ணி கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு கலக்கம் மனுஷனுக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ளும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பதறாதே. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. எதிர்பாராத தோல்விகள் மனிதனுடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போன பொழுது, ஆயி என்கிற பட்டணத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசித்த பொழுது, மிக எளிமையாய் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டிய இடத்திலே ஒரு மகா பெரிய தோல்வி அவர்களுக்கு உண்டாயிற்று. வெட்டுண்டு விழுந்து போனார்கள். செய்தி யோசுவாவுக்கு வருகிறது, ஐயா, நம்முடைய பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் அந்த தேசத்தில் மடிந்து போனார்கள். ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய இடம், நம்ம அப்படிதான் அசால்ட்டா நினைச்சிட்டு போனோம், ஆனா தோற்று போனார்கள். இந்த செய்தி இவன் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ பெரிய பெரிய இடத்துலலாம் நம்ம ஜெயத்தை பெற்றிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமா, ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா எதிர்பாராத தோல்வி, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தோல்வி அவருடைய வாழ்க்கையில பாருங்க. இந்த யோசுவா தலை குப்புற விழுந்து கிடக்கிறான். செய்தியை கேள்விப்பட்ட உடனே, எங்களுக்கு இப்படி ஒரு நிந்தையா, எங்களுக்கு இப்படி ஒரு அவமானமா, எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சந்தித்து ஜெயம் பெற்றிருக்கிறோமே, யுத்தம் செய்து ஜெயம் பெற்றிருக்கிறோமே, ஆனா இந்த விஷயத்துல தோற்று போயிட்டோமே அப்படின்னு அவன் அப்படியே முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான். எதிர்பாராத தோல்வி. கர்த்தர் அவனை தட்டி எழுப்புறாரு, ஆண்டவர் அவனை தட்டி எழுப்புறார். எவ்வளவு நேரம் இப்படி இருப்பாய், எவ்வளவு நேரம் இப்படி படுத்து இருப்பாய், எழுந்துரு. இப்போ ஆராய்ந்து பாருங்க, உங்க தோல்விக்கான காரணம் என்ன என்று யோசித்து பாருங்க. ஒருவேளை நினைத்திருப்பான், ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது, மோசேயின் காலங்கள் முடிந்து யோசுவாவின் காலம் துவங்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இருந்தது. ஒருவனும் எனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க மாட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆனா இப்போ ஒரு பெரிய தோல்வி நான் சந்திச்சு நிற்கிறேனே, ஒரு பெரிய தோல்வி என் வாழ்க்கையில் என்னை சந்தித்து விட்டதே என்று அவன் நினைத்திருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடக்கிறது பாருங்கள். கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி, நீ ஏன் இப்படி படுத்திருக்கிறாய், எழுந்துரு. இந்த தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு வெற்றி ஜெயம் உண்டாகும். அதுதான் நடந்தது. இதுக்கு காரணம் யார் என்பதை கண்டுபிடித்து, அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, அந்த நிலையில் இருந்து தேவ சமூகத்திற்கு திரும்பின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எதிர்பாராத தோல்விகள், நினைக்காத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, ஐயோ நான் இனி என்ன செய்வேன், பதற்றமான ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத இழப்பு. நகோமியினுடைய குடும்பத்தில் நடந்தது, எதிர்பார்க்கல. ஆனா அவள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நடந்தது எதிர்பாராத இழப்பு. யோசித்து பாருங்கள். வாழ்க்கை கசந்து போயிற்று என்று சொல்லுகிறாள். என் பேரை கூட மாத்திக்கிடுங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, அந்த பேரை கேட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்கு, மாறாள் என்று கூப்பிடு. ஏன்னா நான் அப்படிதானே வாழ்றேன், நான் அப்படிதானே இருக்கிறேன், என்ன அப்படி நீங்க கூப்பிட்டா போதும். அப்போ ஏன் இப்போ அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் இழப்பு, எதிர்பாராத இழப்பு. நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என் காரியம் எப்படிலாம் இருக்கும் என்று. தேவ பிள்ளைகளே, ஒரு பதற்றம். இனி நான் என்ன செய்வேன்,
இந்த மருமக்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? இவங்க வாழ்க்கையில் இனிமே என்ன நடக்க போகிறது? மகா கசப்பு என் வாழ்க்கையில் வந்து விட்டதே. மருமக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நினைக்கலாமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. தெரியாமல் ஒரு காரியம் நடந்து விட்டது. புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். பிள்ளைகளே, நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் சுகித்திருக்க வேண்டியவர்கள், நீங்கள் உங்கள் வழிகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள். பாருங்கள் பிரியமானவர்களே, எதிர்பாராத இழப்பு வாழ்க்கையிலே பதற்றத்தை ஏற்படுத்தினது. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன இருக்கிறது? எப்படித்தான் இந்த காரியத்தை சமாளிக்க முடியும் என்று அருமையானவர்களை நினைக்கிற அனுபவங்கள். இனி என்ன நடக்க போகிறது என்று புலம்புகிறாயா? இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒருவேளை உங்க வாழ்க்கையில புலம்பி நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. அதனால தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இனி பதறாதே, பதறாதே. ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஏன் புலம்பி நிற்கிறாய்? ஏன் அழுது நிற்கிறாய்? ஏன் வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டேனே என்று ஏன் நினைத்திருக்கிறாய்? பதறாதே. யாருக்கு அந்த பதட்டம் வராதான்? விசுவாசிக்கிறவர்கள் பதறமாட்டார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் பதற மாட்டாங்க? எழுதியிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறான். வேத புஸ்தகத்தில் சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். பாருங்கள், 2 பேர் வீட்டை கட்டுகிறார்கள். அதில் ஒன்று புத்தி உள்ளவர் என்றும் இன்னொருவன் புத்தி இல்லாதவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆனால் 2 பேருமே வீட்டை தான் கட்டுறாங்க. ஒரு ஓமையா சொல்லப்பட்ட விஷயம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் வீட்டை எங்கே கட்டுகிறான்? மணலிலே கட்டுகிறான். ஒருவன் வீட்டை எங்கே கட்டுகிறான்? பாறையிலே கட்டுகிறான். 2 வீடு தான், 2ம் கட்டப்படுகிறது. ஆனால் ஒரு வீடு நிலைத்திருக்கிறது, ஒரு வீடு அழிந்து போகிறது. கவனிங்கள், ஏன் ஏன் நிலைத்திருக்கிறது? ஒருத்த வீட்டை எங்க கட்டுறான் தெரியுமா? கற்பாறையின் மேல் கட்டுகிறான். இப்போ கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவனுக்கு இருதயத்தில் பயம் இருக்காது, இல்லைன்னா பதற்றம் இருக்காது, பதற்றம் இருக்காது. அந்த மணலிலே கட்டியிருக்கிறான் பாருங்க, எப்போ காற்றடிக்கும்னு தெரியாது, எப்போ புயல் வரும்னு தெரியாது, எப்போ அழிந்து போகும்னு தெரியாது. இருந்த இடமே இல்லாமல் போகக்கூடிய அளவில் சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கும். அப்போது காற்று வந்துருமோ, புயல் வந்துருமோ, ஐயோ இந்த வீட்டை அழிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் எப்போ அவனுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் வீட்டை கட்டினா அவ்வளவுதான், அவனுக்கு அதை குறித்த பதற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு விசுவாசம், நாம் இந்த வீட்டை பாறையிலே கட்டியிருக்கிறோம், கண்மலையின் மேல் கட்டியிருக்கிறோம். கண்மலையின் மேல் வீட்டை கட்டினால் புயல் வந்தால் என்ன, காற்று வந்தால் என்ன, அருமையானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எழும்பி வந்தால் என்ன, ஏது அசைவதில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் அது அழிந்து போகாது. ஆமென். ஏன்னா அது அஸ்திபாரம் உறுதியா இருக்கு. அந்த கண்மலை யார்? அந்த கண்மலை எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்கிறது, அந்த கண்மலை தான் கிறிஸ்து. உலகத்தில், உலகத்தின் காரியத்தில், உலகத்தின் காரியங்களிலே நீங்கள் கட்டுவீர்கள் என்றால் அது நிலைத்திருக்காது, நிலைத்திருக்காது. எங்க கட்டணும்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டினால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது அசையாது. அதுதான் புத்தி உள்ள மனுஷன். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, தன் வீட்டை கட்டுகிற ஒரு மனுஷன் அவன் உறுதியாய் அவன் தன் வீட்டை கட்டுகிறபடினாலே அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. கட்டப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம். எப்படி கட்டியிருக்கிறோம் என்பதல்ல, எங்கே கட்டியிருக்கிறோம் என்பது முக்கியம். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்களானால் இந்த உலகத்தில் எது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், எது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் நீங்க பதற வேண்டிய அவசியம் இல்லை, பதற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவன் பதறான். பிரைஸ் காட், ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான்.
2 சம்பவங்களை நான் வேதத்தில் இருந்து சொல்லி நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். பைபிளில் ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் பதறாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறாரு. ஆபிரகாம் அங்கே கேள்வி கேட்கல, அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் உண்டா, பிழைக்க முடியுமா, வாழ முடியுமா, ஒரு கேள்வியும் கிடையாது. ஒரு கேள்வியும் கிடையாது. ஆபிரகாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம், சிநேகிதராய் எண்ணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எப்போவுமே ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். ஆனால் இப்போது கர்த்தர் கூப்பிட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறார். தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, உன் சமுதாயத்தை விட்டுரு, என்ன நம்பி வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போயிரு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ இதை செஞ்சீன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படி சொல்லிட்டே வரும்போது நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே இல்லை, எதையும் சாதிக்கலை, எதிர்பார்த்த எதுவுமே இல்லை. கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே மறு பேச்சு பேசாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார். 13ஆம் அதிகாரத்திலே பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருகிட்டு, எல்லாமே பெருகிட்டு. வாக்குத்தத்தம் என்ன? ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். கூட்டிகிட்டு கூட போனார் ஆண்டவர். வானத்தை பாருன்னு சொன்னார், நட்சத்திரங்களை பாருன்னாரு. பாருங்க, கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கடற்கரை மணலை பாருன்னாரு. எண்ண முடியுமான்னு கேட்டார். அதையும் எண்ண முடியாது, இதையும் எண்ண முடியாது. ஒன்றை மனசில் வச்சுக்க, உன் சந்ததி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் குழந்தை இல்லையே, நான் வெறுமையாக இருக்கிறேனே, எனக்கு சந்ததி இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, பூமி கடற்கரை மணலை பாரு, பார்க்க சொல்லிட்டு இப்படி தான் ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததி. ஆண்டவர் சொல்ற, சந்ததி ஆசீர்வதிப்பேன். கவனிங்க, கர்த்தர் இப்படியெல்லாம் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. குறிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது கர்த்தர் ஒரு சந்ததியும் கொடுக்கிறார். வாக்கு தத்தம் நிறைவேறுது. அதுக்கு 25 வருஷம் காத்திருந்தார், விசுவாசித்தாரு, நம்பினாரு, எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி, நீண்ட காலம் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தின் சந்ததி தருவேன்னு சொன்னல, அந்த சந்ததி. அதுக்கு இடையில இஸ்மவேல், அது வேற. கவனிங்கள், வாக்கு தத்தத்தின் சந்ததி. இப்போ வாக்கு தத்தத்தின் சந்ததியை பார்த்த உடனே ஆபிரகாமுடைய இருதயத்தில் என்ன கனவெல்லாம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது, ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அந்த பிள்ளையின் காரியத்தை குறித்து நம்ம மகிழ்கிறோம், அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை மகிழ்கிறோம். சிறு வயதிலேயே அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம். வருங்காலங்களில் என் பிள்ளை ஸ்கூலில் சேர்க்கும் பொழுதே சொல்லுவோம், நீ டாக்டராக வந்துடணும், நீ இன்ஜினியராக வந்துடணும், நீ சயின்டிஸ்டாக வந்துடணும், நீ பெரிய ஆளாக வந்துடணும். அதுக்கு டாக்டர்னா என்னன்னு தெரியாது, சயின்டிஸ்ட்னா என்னன்னு தெரியாது. ஆனால் சொல்லுவோம், வந்துடலாம் வந்துடலாம் வந்துடலாம். அருமையானவர்களை கவனிங்க, பிள்ளைகளை நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கிறோம். வயசு 6 தான், வயசு 7 தான், அதுக்கு அதுன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம அந்த பிள்ளையை குறித்த எதிர்பார்ப்பு, வரும் காலங்கள், ஆமாம் வேகமாக ஓடி போயிடும் காலங்கள். ஒரு காலத்தில் நம்ம குடும்பத்தில் இதுவரைக்கும் யாரும் டாக்டராக இருந்ததில்லை, நம்ம வீட்டில் யாரும் இப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததில்லை. ஆனால் நீ வந்துடணுப்பா, நல்லா படிக்கணும். நம்ம கனவு என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? பிள்ளைகளை குறித்து இப்படியெல்லாம் என் பிள்ளை வருங்காலத்தில் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. ஆபிரகாமுக்கு இல்லாமல் இருந்திருக்கும், அந்த பிள்ளையை குறித்ததான திட்டங்கள் இல்லாமல் இருந்திருக்கும், அந்த பிள்ளையை குறித்த காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்கும், இருந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, எப்போ உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன்ல, ஆமாண்டவரே. உனக்கு ஒரு சந்ததி தந்தேன்ல, ஆமாண்டவரே. அந்த பிள்ளை மேலே நீ ரொம்ப அனுபவிச்சிருக்கல, ஆமாண்டவரே. அந்த பிள்ளை ரொம்ப நேசிக்கிறால, ஆமாண்டவரே. ஒன்று செய்வியா, அந்த பிள்ளைய எனக்காக இந்த மோரியா மலையில் கொண்டு போய் பலி செலுத்திட்டு வந்துடு. நல்லா கவனிங்க,
இவ்வளவு நாளும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், நீ நல்லா இருப்பா, உன் பிள்ளை நல்லா இருப்பான், வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, பூமியின் கடற்கரை மணலை பாரு, இப்படியெல்லாம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ திடீர்னு அதெல்லாம் இருக்கட்டுப்பா, அது அன்னைக்கு சொன்னேன், இப்போ நான் சொல்கிறத செய், உன் பிள்ளைய கொண்டு போய் எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கும்? நம்ம என்ன யோசிப்போம்? அந்த ஆண்டவரே வேண்டாயா, இப்படி சொல்கிற ஆண்டவர் சமூகமே வேண்டான்னு ஓடிட மாட்டோம். ஆனால் அவனோ எதற்கும் அவன் அஞ்சாமல், எதற்கும் அவன் பயப்படாமல், அவன் புலம்பாமல் கர்த்தர் பேசின காரியத்தை தன் மனைவியிடத்தில் போய், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கு, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார், ஐயோ எனக்கு பதற்றமா இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டாங்கதுமா, நீ என்ன சொல்ற? ஒண்ணுமே கேட்கல. கர்த்தர் சொன்னார். நான் சொல்றேன், இந்த விஷயத்துல ஆபிரகாமுக்கு தெய்வத்தை குறித்த ஒரு தெய்வீக அறிவு இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெய்வத்தை குறித்த அறிவு. நான் நினைக்கிறேன் இப்படி யோசித்திருப்பார், அன்றைக்கு எனக்கு தேவன் இப்படியெல்லாம் பேசினாரே, இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த ஆண்டவரா பிள்ளைய கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு பிள்ளைய கொண்டு போட சொல்லுவாரா? எனக்கு தெரியல. இது எனக்கு வந்த ஒரு சோதனை தான். ஆண்டவர் ஏதோ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஏதோ ஆண்டவர் என்கிட்ட என்னமோ எதிர்பார்த்து இதை அவன் செய்கிறானா. ஏன் தெரியுமா சொல்லியிருப்பாரு, அந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அந்த பிள்ளை மேலே அவ்வளவு பாசம். ஒருவேளை இவ்வளவு பாசமாக இருக்கிறானே, நம்ம கேட்டால் இவன் செய்வானா, நம்ம கேட்டால் இவன் தருவானா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு. ஆனாலும் ஆபிரகாமுக்கு தெரியும், அப்படி விட மாட்டார். அதுதாங்க தெய்வத்தை குறித்த அறிவு. நம்ம அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சில காரியத்தை கண்டு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, அழுது கொண்டிருக்கிறோமே, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சு இன்னும் கேள்வி கேட்குறோம் பாருங்க. தெய்வத்தை குறித்த அறிவில்லாமை. அவர் யாரு? கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதான் வெளிப்பாடு. சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னமும் நான் செய்வேன், என்னால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ இப்போ ஆபிரகாமுக்கு அறிவு எப்படி இருக்கும்? நம்மளை அழைச்சவர், நம்மளை கூப்பிட்டவர், நமக்கு நன்மை செய்தவர், நமக்கு அற்புதங்களை செய்தவர் சாதாரணமான தெய்வமா? இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏதோ ஒரு சோதனை. ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுகிற கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், அப்படிதான் எழுதியிருக்கு, சோதித்தார். அப்படியானா இது நமக்கு ஏதோ ஒரு சோதனை, நம்மளை ஆண்டவர் டெஸ்ட் பண்றாருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு, வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு பலி செலுத்துவதற்கு போகும் பொழுது, அருமையானவர்களே, அவனுக்கு பதற்றம் இல்லை. வேலைக்காரங்க கேட்டிருப்பாங்க, எங்கேயா போகிறோம்? மலைக்கு போகிறோம்ப்பா. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்த உடனே அந்த அவங்களெல்லாம் நிறுத்திட்டு பிள்ளையும் அவனும் போகும்போது பிள்ளை கேட்கிறான், நம்ம பலி செலுத்த தானே போகிறோம். ஆமாப்பா. அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம், முக்கியமான ஒன்று கொண்டு வரலையே, ஆடு எங்கே இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய இருதயத்திலே கொஞ்சம் கூட பதற்றம் இல்லை. யோசித்து பாருங்களேன், அந்த மலையில் ஏறி வரும் பொழுது கண்ணீர் வடிச்சிட்டா வந்தான், அழுதுகிட்டா வந்தான், புலம்பிக்கிட்டா வந்தான், எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சு அப்படியா சொன்னான்? ஜாலியாக தான் வந்திருப்பான். அதனால தான் அந்த வார்த்தை சொல்ல முடியுது, எப்பா எல்லாம் கரெக்டு தான், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவன் பதறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைப்பா, இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை குறித்த அறிவு ஆபிரகாமுக்குள்ள சரியா இருந்துச்சு, அதனால அவன் பதறவில்லை. என் ஆண்டவர் அப்படி விட்டு கொடுப்பாரா? என் ஆண்டவர் அப்படி துக்கப்படுத்துவாரா? என் ஆண்டவர் அப்படி என்னை நிற்க செய்வாரா? என் ஆண்டவர் மற்றவனுக்கு முன்னால் என்னை அவமானமாக நிறுத்துவாரா? என் ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்னமாக கேள்வி கேட்க நிறுத்துவாரா? எனக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். பிரைஸ் காட். விசுவாசிக்கிறவன் பதறான். தெய்வத்தை குறித்த அறிவு எந்த மனிதனுக்குள் தெளிவாய் இருக்கிறதோ அவர்கள் எந்த விஷயத்திலும் பதற மாட்டார்கள். சுனமியா
தீர்க்கதரிசி வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்குள்ளே குறைவு இருக்கிறது என்றதை கண்டு அந்த வீட்டுக்குள்ளே அற்புதம் செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்லி, அடுத்த முறை நான் வர்றதுக்கு முன்னே அற்புதம் நடந்திருக்கணும் தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. ஏன்? தேவ மனுஷனை கனம் பண்ணுறாள், தேவ மனுஷனை வீட்டில் தங்க வைத்திருக்கிறாள், தேவ மனுஷனுக்கு எல்லா உதவியும் செய்கிறார். கர்த்தர் பார்க்குறார், என் பிள்ளைய கனம் பண்ணுறாளே, என் பிள்ளைக்கு நன்மை செய்கிறாளே, என் பிள்ளைய தங்க வைத்திருக்கிறாளே, என் பிள்ளைய எல்லா விதங்களிலும் என் பிள்ளைக்கு உதவியாக இருக்கிறாளே, ஆனால் அவள் குறைவுள்ளவளாக இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். குழந்தையும் மறந்துட்டு காலங்கள் கடந்து போகுது. கவனியுங்கள், தீர்க்கதரிசி அருமையானவர்களை சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றப்பட்டது. பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்பா ஒரு நாள் வேலைக்கு போகும்போது கூட்டு போயிருக்காரு. திடீர்னு பிள்ளை சொல்லுது, தலை நோவுகிறது, அப்பா எனக்கு தலைவலிக்குப்பா. உடனே அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டார். அவர் பிள்ளை தலைவலிக்குன்னு சொல்கிறான், என்னன்னு பாரு அப்படின்னு கொண்டு ஒப்படைச்சிட்டார். தாயின் மடியில் பிள்ளை செத்து போய்விட்டது. அந்த காரியம், அந்த சம்பவம் எவ்வளவு இருதயத்தை உடைத்திருக்க வேண்டியது. நான் கேட்கல, இவர் வந்தார், வீட்டில் தங்கினார், அவர் தான் சொன்னார் அற்புதம் நடக்கும்னாரு, குழந்தையும் கொடுத்தாரு. ஆண்டவர் பிள்ளை வளர்ந்து வந்திருக்கு. திடீர்னு பிள்ளை செத்து போச்சுன்னா ஆண்டவர் எதுக்கு கொடுக்கணும்? இதை விட கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. கேள்வி வரல. விசுவாசிக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் முறுமுறுக்க மாட்டான், விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் ஏன் ஏன் என்கிற கேள்வியை கேட்க மாட்டான். என்ன நடக்கிறது பாருங்க, பிள்ளை செத்து போயிட்டு பிள்ளையை கொண்டு போய் மேல் வீட்டு அறையிலே, அங்கே ஒரு கட்டில் இருக்குது. தேவ மனுஷன் வரும்பொழுதெல்லாம் அங்கே படுத்து உறங்கி எழும்பி சாப்பிட்டுலாம் போவார்ல, அந்த கட்டிலில் கொண்டு போய் பிள்ளையை படுக்க வைத்தாள். அவள் ஊரை கூட்டவில்லை, எல்லாரும் கூட்டுங்க, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, ஐயோ என்னால் தாங்க முடியும், ஒன்றும் சொல்லலை. தேவ மனுஷனை பார்க்க போறா. அதுக்கு இடையில கேயாசி சந்திக்கிறான், திடீர்னு சந்திக்கிறாங்க. அவனு கூட வந்தவன் தானே. இவளை பார்த்த உடனே, அம்மா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? இவ உடனே மார்பில் அடிச்சிட்டு, ஆமாம் தலையெல்லாம் விரிச்சு போட்டு அழுது, ஏன் கேட்குறா? ஐயோ என் பிள்ளை செத்து போச்சே, இனி நான் என்ன? ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவன் கேட்குற ஒரு கேள்வி, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. பிள்ளை எப்படி இருக்குது? இங்கே தான் இருக்கு மேட்ரே. பிள்ளை எப்படி இருக்கிறது? அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஒப்பார் வச்சாளா? நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை குறித்த அறிவு எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. அவள் சொல்லுகிறாள், பிள்ளையும் சுகம்தான். விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லியிருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, எப்படியாவது என் பிள்ளையை உயிரோட எழுப்பணும் அப்படிங்கிறக்காக நான் வர்றேன் அப்படின்னு பதறி அழுது கொண்டு மார்பில் அடித்து கொண்டு கதறி கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே காண்பிக்கல. பிள்ளை சுகமாக தான் இருக்குது, பிள்ளை நல்லா தான் இருக்கிறது, வீட்டில் பிள்ளை சுகமாக தான் இருக்குது. ஆனால் பிள்ளையோ செத்து கிடக்கிறது. தேவ மனுஷனிடத்தில் போய் நிற்கிறாள், தன் விவரத்தை சொல்லுகிறாள். தேவ மனுஷன் வருகிறார், அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறான். சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன், அவளுடைய விசுவாசத்தை பாருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனை குறித்த அறிவு எவ்வளவு இருந்திருக்கிறது பாருங்க. நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்கிறோம், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்கிறேன். தெய்வனை குறித்த அறிவு தெளிவாக இருக்கணும். அவர்கள் பதறமாட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். வாக்குத்தத்தங்கள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு, ஆண்டவர் கொடுத்த நன்மையான காரியங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் வாக்குத்தத்தத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் உனக்கு பதட்டம். அப்படி இப்படி சொன்னாரே, அன்னைக்கு அப்படி இப்படி சொன்னாரே, அன்னைக்கு தேவன் இப்படி சொன்னாரே, ஆனால் இன்னைக்கு இப்படி நடந்துட்டே பதட்டம். நான் சொல்கிறேன், விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். யோபுக்குள்ள அது இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான். யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அறிவு எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு தெரியும். வெளியில் இருக்கிற சொல்லுவாங்க, யோபு இன்னும் ஆண்டவரோட இருக்கிறான், இவ்வளோ அடி வாங்கின பிறகு அவன் திருந்தலை பாருங்க. வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க,
யோபுக்கா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். மனைவி சொல்கிறா, இன்னும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு இருக்காதையும், தேவனை தூசித்து ஜீவனை விட்டுட்டு போவோம். மனைவி சொல்லுகிறாள், இது எல்லாவற்றின் நடுவிலும் அன்னைக்கு வீட்டை தேடி வந்தவங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வந்து போனவங்க இப்போ இந்த பக்கமே வரல, இந்த பக்கமே வரல. அன்னைக்கு உறவு முறைகளெல்லாம் சொல்லி, எங்கள் அண்ணன் அல்லவா, என் தம்பி அல்லவா, அப்படி அல்லவா, இப்படி அல்லவா சொன்னவங்க இந்த நெருக்கப்பட்டு கிடக்கும்போது ஆறுதல் சொல்ல வரணும், வரல. நாங்கள் இருக்கிறோம்ப்பா, ஒன்றும் பயப்படாத, கர்த்தர் நமக்கு செய்வார் சொல்ல வரணும், வரல. எல்லாரும் ஒதுங்கிட்டான், எல்லாரும் ஓடி போயிட்டான், எல்லாரும் தூரம் போயிட்டான். இதான் உலகம், இதான் சமுதாயம். நம்ம நினைக்கிறோம் ஒன்றுன்னா குடும்பம் வந்து நிற்கும், ஒன்றுன்னா சமுதாயம் வந்து நிற்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விலகி போகிற உலகம் இது, நம்மை விட்டு தூரம் போகிற உலகம் இது. ஆனால் அந்த யோபுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை நான் சொல்கிறேன், அந்த அறிவு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால நான் அதை பார்ப்பேன்னு சொல்றாருனா, அந்த தெய்வத்தை குறித்த அறிவு நடந்துச்சா? வெட்கப்படுத்திட்டாரா? எல்லாவற்றையும் 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். அவ்வளவு வியாதி, அவ்வளவு பிரச்சனை, ராத்திரி பகல் தூக்கம் இல்லை. ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சு. சொல்கிறான், ஒரு நாள் நடக்கும் பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு நாள் என் வாழ்வில் மாற்றங்கள் வரும், என் காரியம் முடிஞ்சு போயிடுச்சு, என் கதை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, குடும்பம் எல்லாம் போயிட்டு இனிமே அவன் ஒன்றுமே இல்லை, கடைசி கட்டத்துக்குள்ளே வந்துட்டான், இனிமே அவனுக்கு மரணம் தான் அப்படின்னு உலகம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, உலகம் சொல்லுது. ஆனால் அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரியுங்க, என் தெய்வத்தை குறித்த அறிவு எனக்கு உண்டு. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணால் நான் காண்பேன், என் கண்ணால் எனக்கு நடக்கிறத பார்ப்பேன்னு சொல்கிறான் பாருங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு வந்திருக்கிறது. ஏன் பதறுகிறாய்? ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஏன் பதற்றமடைந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் ஆராதிக்கிற தேவன் யார்? என்னை அழைத்த தேவன் யார்? என்னை வேறு பிரித்த தேவன் யார்? என்னை பெயர் சொல்லி கூட்டிட்டு வந்தாரே அந்த தேவன் யார் என்கிற அறிவு உங்கள் வாழ்வில் இருந்திருக்குமானால், அதுதான் போல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். பவுலின் வாழ்க்கையில் வந்த பாடுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, ஆமென், பலவீனம் என்ன, அவனுக்கு வந்த கேள்விகள் என்ன, எல்லா நடுவிலும், எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் அருமையானவர்களே, தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதார். எனக்கு தெரியும், நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவன், தெய்வத்தை குறித்த அறிவு யாருக்குள்ள சரியா இருக்கிறதோ அவங்க பதறவே மாட்டார்கள். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். எனக்கு என்னை அழைத்தவரை குறித்த அறிவு எனக்கு உண்டு. என்னை கூட்டிட்டு வந்தாரே, என்னை பேர் சொல்லி அழைச்சாரே, ஐயா என்னை மீட்டு எடுத்தாரே, அந்த தெய்வத்தை குறித்த அறிவு எனக்கு உண்டு. நான் பதற மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அப்படிப்பட்ட இழப்புகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எனக்கு தெரியும் தெய்வத்தை குறித்த அறிவு எனக்குள்ளே இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோமா? சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். புத்தி உள்ள மனுஷன் பதற மாட்டான். ஏனென்றால் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டி இருக்கிறான். அவனுக்கு பதட்டம் இருக்கிறாது. அருமையானவர்களே, விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் பதற்றம் அடைய மாட்டான். ஏனென்றால் அவனுடைய முழு நம்பிக்கையும் அழைத்த தேவன் பேரில் இருக்கிறது. இல்லாவிட்டால் தேவனை குறித்த அறிவு அவனுக்குள்ளே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இனி கலங்க வேண்டாம், இனி பதற வேண்டாம். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடட்டும். தேவனுடைய வல்லமை உங்களை தொடட்டும். ஏதோ ஒரு காரியத்திற்கு பயந்து போய் நிற்கிறாயே, மருத்துவ ரிப்போர்ட்டு, ஆமேன், நீங்க நினைச்சதற்கு மாறாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறதுனால
நீங்கள் பதறி போய் இருக்கிறீர்கள். ஐயோ, ஒவ்வொருவரும் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறதே. ஐயோ, நான் நீண்ட காலங்கள் வாழ முடியாதோ, என் காலம் முடிந்து போய்விடுமோ, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்க்க முடியாதோ, என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதோ, எனக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறத. பதறாதே, பதறாதே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஆமேன். மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கும் பொழுது நீ சொல்லுவாய், ஏமேன், எதுவும் உன்னை சேதப்படுத்தவில்லை, எந்த தீங்கு உனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உன் காதிலே ஒரு நல்ல செய்தி கேட்கும்படி கர்த்தர் செய்வார். பதறாதே. பலவீனத்தை குறித்து பதறாதே. ஆமேன். ஏமாற்றத்தை குறித்து பதறாதே. நன்மை இழந்து போய் நிற்கிறியே, உன்னை ஏமாத்திட்டாங்களே, அதனால உனக்கு ஒரு பயம், இது திரும்ப கிடைக்குமா, இதை திரும்ப நான் பெற்றுக்கொள்வேனா? பதறாதே. கர்த்தர் சரியான நேரத்தில் கொண்டு வருவார், சரியான நேரத்தில் உன் கரத்தில் கொடுப்பார். நீ அதை பெற்றுக்கொள்வாய். பதறாதே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பதறாதே. ஆமேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நன்மையாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் வல்லமை உம்முடைய ஜனங்கள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராதனையில் இணைந்து தேவ வசனங்களை வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மகிமை வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிடுகிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்கள் நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.